வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரீடெக்ஸ். இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரீடெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ரீடெக்ஸோட இன்ட்ரோ வந்து நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து பியூர் ஃபங்ஷன்ஸ்னா என்ன? ஸோ இது வந்து மியூட்டபிளா, இம்யூட்டபிளா? இதுல வந்து நம்ம வந்து என்னென்னலாம் பண்ண முடியும்? எந்தெந்த லைப்ரரில யூஸ் பண்ணலாம்? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெடிகேட்டடா வந்து பார்த்துருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் அத ஐ பட்டன்லயே வந்து குடுக்குறேன். சரி ஓகே. கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரீடெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம இங்க வந்து எழுதிடுறேன். கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரீடெக்ஸ். ஓகே. ஸோ இந்த கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ரீடெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்டோர். நமக்கு வந்து ஸ்டோர். இது வந்து நம்ம சொல்லும்போதே வந்து சொல்லியிருந்தோம். சென்ட்ரலைஸ்டு ஸ்டோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோர்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டோர்ன்றது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷனோட அந்த ஸ்டேட் இருக்குல்ல, அத வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டோர்ன்றத சொல்றோம். இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காம்போனன்ட்டையும் வந்து என்னால வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இதுல வந்து எப்படி அதை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஸ்டோர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ கிரியேட் ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அது இதே மாரி வந்து கான்ஃபிகர் ஸ்டோர்ன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த கிரியேட் ஸ்டோர்ன்றது ரீடெக்ஸ்ல வரும். ஸோ ரீடெக்ஸ்ல வரும். ஸோ இதே ரீடெக்ஸ் டூல் கிட்ல பார்த்தோம் அப்படின்னா, கான்ஃபிகர் ஸ்டோர்ன்னு சொல்லி வரும். சேம் கான்செப்ட்ஸ் தான். பட் ஆனா ஃபங்ஷன்ஸான அந்த நேம் மட்டும் வந்து ரீடெக்ஸ் டூல் கிட். ஸோ ஃபங்ஷன்ஸோட நேம் மட்டும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். அது பெருசா ஒண்ணுமே இல்லங்க. ரீடெக்ஸ் டூல் கிட் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஓகே. இந்த ஸ்டோர்லேருந்து நம்மளால என்னென்னலாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோர்லேருந்து வந்து இப்ப நம்ம ஊர்லலாம் இந்த சென்ட்ரல் வேர்ஹவுஸ் குடோன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த குடோன் தான் வந்து நம்ம ஸ்டோரு. இந்த ஸ்டோர்லேருந்து வந்து நம்ம என்ன பண்ணிடுவாங்க அப்டின்னா, நம்ம சென்ட்ரல் குடோன்லேருந்து நம்ம ரேஷன் கடைக்கெல்லாம் அப்பப்போ வந்து அங்கங்க வந்து பிரிச்சு குடுத்துருவாங்கல்ல. ஸோ இங்கேருந்து இந்த கோதுமை இந்த இந்த ரேஷன் கடைக்கு இவ்வளோ போணும், அங்க அவ்வளோ போணும் அப்டின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் இந்த ஸ்டோரும். நான் வந்து இங்க வந்து அந்த ஸ்டோர வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு வந்து இங்கேருந்து என்னென்னலாம் டேட்டாஸ் இங்க போணுமோ, அது எல்லாமே வந்து கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு குடோன் மாரி. ஸ்டோர்ன்றது ஒரு குடோன். அதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட். நெக்ஸ்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ். ஸோ செகண்ட் விஷயம் வந்துட்டு செகண்ட் விஷயம் வந்து நமக்கு வந்து ஆக்ஷன்ஸ். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். செகண்ட் விஷயம் வந்து ஆக்ஷன்ஸ். ஓகே. இந்த ஆக்ஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இதுல வந்து ஏதாச்சும் ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஆன் சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது ஒரு ஈவென்ட் வந்து நடக்கும்ல. ஸோ ஈன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேல்யூ எடுப்போம்ல. ஸோ அந்த மாரி தான் வந்து இந்த ஆக்ஷன்ஸ்ன்றது. இந்த ஆக்ஷன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ டைப்னா வந்து என்ன மாரி வந்து ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத அது வந்து டிசைட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துப்போமே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கான்ஸ்ட் இன்கிரிமெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இன்கிரிமெண்ட்ல என்ன நடக்கும்? பேசிக்கா வந்து என்ன நடக்கும்? இது வந்து +1, -1 இந்த மாரி வந்து +5 ஏதோ ஒண்ணு இன்கிரிமெண்ட் ஆகும். அவ்வளோதானே. ஸோ இதுக்கு வந்து நான் டைப்ன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு சொல்லுவேன் அப்படின்னால, ஸோ இந்த டைப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட அந்த எதுவோ ஸோ அந்த நேம் வந்து நம்ம வந்து இங்க குடுத்துப்போம். ஸோ இன்கிரிமெண்ட் அப்படின்ற மாரி வந்து இங்க வந்து குடுத்துர்றேன். ஸோ இந்த டைப் இன்கிரிமெண்ட் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, இதுல வந்து நம்ம வந்து ரெட்யூசர்ல போம்போது வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் போடும்போது, இந்த என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைப் அப்படின்றத நம்ம அங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்ஷன்ல வெறும் வந்து டைப் மட்டும் தான் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல வந்து நம்ம பேலோடையும் வந்து அனுப்பிக்கலாம். ஸோ என்னென்ன ஏதாவது ஸ்டேட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அதையும் வந்து இத வந்து அனுப்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்ஷன்ஸ்ன்றது. 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்யூசர்ஸ் ரெட்யூசர்ஸ் ரெட்யூசர்ஸ். ஸோ இந்த ரெட்யூசர்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஃபங்ஷன் வந்து ரெட்யூசர்ஸ் வந்து ஒரு ஃபங்ஷன்ஸ் தான். நம்ம ஸ்டேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகணும் பேஸ்ட் ஆன் ஆக்ஷன். எப்படின்னா, நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது ரெட்யூசர்ன்றது வந்துட்டு கரண்ட் ஸ்டேட் ஒண்ணு எடுத்துக்கும். அப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன்ன்றது ஒரு எடுத்துக்கும். ஸோ அத வந்து ஆர்குமென்ட்டா வந்து எடுத்துக்கும். நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து நான் கோட் எழுதிடுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். கான்ஸ்ட் கவுண்டர் ரெட்யூசர். ஸோ ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட்ன்றது டிஃபால்ட் வேல்யூவா இருக்கும். ஸோ ஆக்ஷன். ஸோ இது 2த்தையும் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபங்ஷன் தான் சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஃபங்ஷனா வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்ஷனா எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்விட்ச் வந்து போடுவோம். ஸோ ஸ்விட்ச்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஸ்விட்ச்க்கு வந்து ஸ்பெல்லிங் ஸ்விட்ச். ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்கிரிமென்ட்டா, டிக்ரிமென்ட்டா, டிஃபால்ட் ஸ்டேட் அது என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் கேஸ்ல வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் டாட் டைப். ஸோ ஆக்ஷன் டாட் டைப். ஸோ இந்த ஆக்ஷன் டாட் டைப் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா, இன்கிரிமென்ட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து அந்த ஆக்ஷன் டாட் டைப். கேஸ் கேஸ் வந்து இப்ப நமக்கு இன்கிரிமென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கரண்ட் ஸ்டேட் என்ன இருக்கு? 0வா இருக்கு. 0 + 1.
அதே மாரி டிக்ரிமென்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு ஆல்ரெடி நான் இங்க வந்து +1 இன்கிரிமென்ட் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, 1ல இருக்கும். ஸோ -1 -1 அந்த மாரி வந்து இந்த ஸ்டேட்டையும், இந்த ஆக்ஷனையும் வந்து எடுத்துக்கும். எப்படி வந்து நமக்கு வந்து இத இது பண்ணி, நமக்கு புதுசா ஒரு அப்டேட்டட் வேல்யூ வந்து குடுக்கும். பேஸ்ட் ஆன் ஸ்டேட் அண்ட் ஆக்ஷன்ல பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெட்யூசர் ஃபங்ஷன்றது நடக்கும். ஸோ 4வது விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து டிஸ்பேட்ச். ஸோ டிஸ்பேட்ச். ஸோ இந்த டிஸ்பேட்ச் ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம அந்த ஆக்ஷன்ஸ வந்து ஸ்டோருக்கு வந்து சென்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்டோர் வந்து ரெட்யூசருக்கு பாஸ் பண்ணும். ரெட்யூசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நியூ ஸ்டேட் வந்து தரும். ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த டிஸ்பேட்ச்ன்றது இருக்குல்ல. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்குலேருந்து வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாஸ் பண்றது எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஏன்னு சும்மா வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஏ மீன்ஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ஏ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோருக்கு வந்து அனுப்புவேன். எஸ்ன்ற ஸ்டோருக்கு வந்து அனுப்புவேன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோர்லேருந்து வந்து ரெட்யூசர் ஃபங்ஷனுக்கு வந்து பாஸ் ஆகும். இந்த நம்ம ஃபங்ஷன் எழுதுறோம்ல, இதுல வந்து நமக்கு மறுபடியும் ஆக்ஷன் இது எல்லாமே ஆக்ஷன் டாட் டைப் இந்த ஆக்ஷன்ஸ் உள்ள என்னென்னலாம் நடக்கணுமோ அது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ நடந்து நமக்கு வந்து புது ஸ்டேட் வந்து தரும். ஸோ இதுதான் வந்து டிஸ்பேட்ச். ஸோ டிஸ்பேட்ச்ன்றது வேற ஒண்ணுமே இல்லங்க. ஒரு கன் மாரின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு ட்ரிக்கர் மாரின்னு வச்சுப்போம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிகர்லேருந்து வந்து ஷூட் பண்றேன். அது வந்து குளோபல் லேயர்ல போய் ஷூட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் விளக்கம் டிஸ்பேட்ச்க்கு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5வது விஷயம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு செலக்டாஸ். ஸோ இது வந்து இங்க தெரியல. ஸோ நான் இங்க வந்து 5 வந்து எழுதிடுறேன். ஸோ 5ன்றத இங்க போட்டுடுறேன். செலக்டாஸ். செலக்ட் ஸோ இந்த செலக்டாஸ் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபங்ஷன் தான். இப்ப எனக்கு வந்து ஒரு ஸ்டோர்லேருந்து வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்னா, நான் இப்ப இங்க வந்து எழுதியிருப்பேன்ல. ஸோ இன்கிரிமென்ட்ன்றது வேணும். இந்த ஸ்டேட் வந்து நம்ம வந்து கவுண்ட்ன்னு வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கவுண்ட் வச்சிருக்கேன். இந்த கவுண்ட்ட வந்து 0, 1, 2, 3ன்னு இங்க வேல்யூ வந்து இந்த ரெட்யூசர்ல வந்து இதுவாயிட்டே இருக்கும். எனக்கு இந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்றதுக்கு நான் வேற ஒரு ஃபைல்ல வேணும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த செலக்டாஸ். ஸோ இந்த செலக்டாஸ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து அத புல் பண்ணிட்டு செலக்டார்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ நான் அதுலேருந்து புல் பண்ணி நான் அத எடுத்துப்பேன். ஸோ இதுதான் வந்து செலக்டாஸ்ன்றது. லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அட்வான்ஸ்டான டாபிக். ஸோ மிடில் வேர்ஸ். ஸோ மிடில் வேர்ஸ். ஸோ இந்த மிடில் வேர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரீடெக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி. நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா, அசிங்க்ரனஸா ஏதாவது ஒரு ஆக்ஷன பெர்ஃபார்ம் பண்றது, இல்ல வந்து ஏதாவது வேல்யூஸ் வேணும்னா அத லாக் பண்றது. அப்புறம் வந்துட்டு ம எ எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரெட்யூசருக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே என்னால வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் சிலதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மிடில் வேர்ஸ்ன்றது. ஸோ மிடில் வேர்ஸ்லாம் நம்ம வந்து அட்வான்ஸ் டாபிக்ல லாஸ்ட்டா வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதுல வந்து பாப்புலரா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க் அண்ட் சாகா. இதுதான் வந்து இருக்கிறதுலயே வந்து பாப்புலரான வந்து ஒரு இது ரீடெக்ஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து கோர் கான்செப்ட்ஸ் ரீடெக்ஸ்க்கு. இது தெரிஞ்சா மட்டும் தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். ஏன்னா நான் வந்து இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாரி. நம்ம ஒரு பேஸ்மெண்ட் மாரி. ஸோ இது எல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு போம்போது, நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக ஒரு தியரியான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் தான் இது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.